வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரவை பாயாசம். இந்த ரவை பாயசத்தில் இந்த சாரப்பருப்பு போட்டு சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த சாரப்பருப்பும் இந்த ரவையும் கரெக்டான டெக்ஸ்சரில் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரவை பாயாசம், அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? ரவை 40லேருந்து 50 கிராம், பால் 1/2 லிட்டர், சாரப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், சேஃப்ரான் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பாயசம் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ரெகுலராக வீட்டில் பண்ணுற மாதிரி தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த முந்திரி பருப்பும் இந்த காய்ந்த திராட்சையும் லைட்டாக வறுத்துறோம். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் அப்புறம்னா காய்ந்த திராட்சை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பழக்கம் பட்டவங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுக்குவாங்க. ஸோ அதனால் நான் டேரெக்டாக கீழே போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துடுறேன். இந்த பருப்பையும் காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துடுறோம். அதே எண்ணெயில் நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். ரவையை எதுக்காக வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக அந்த பாலில் மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்துறோம். அது மட்டும் இல்லை, அந்த ரவைக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும், அந்த பச்சை வாசனையும் போகணும். இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ரவை வறுக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அதிகபட்சம் போதும். இதுக்கு பிறகு இந்த ரவையிலே டேரெக்டாக பால் ஊற்றுறோம். பால் ஊற்றும் போது கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, ரவை கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்படி கெட்டி ஆனாலும் நீங்கள் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவையும் பாலும் கரைஞ்சி வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாலை ஒரு கொதி விடணும், அதாவது ஒரு பாயில் வந்த பிறகு இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, 600லேருந்து 700 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்காக தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம், பால் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ரவை இருக்குது பார்த்தீங்களா, ரவை குக் பண்ணும்போது கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். பாலும் அது மாதிரி ஆடை தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சேஃப்ரான், அதுக்கப்புறம் சாரப்பருப்பு, ஏலக்காய் பொடி. இந்த ஏலக்காய் பொடியெலாம் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வெள்ளை கலரில் இருக்க அந்த ரவை பாயாசம் கலர் மாற ஆரம்பிக்கும் இந்த சேஃப்ரான் போட்ட பிறகு. பாயாசத்தில் நம்ம என்னதான் முந்திரியும் அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையும் போட்டாலும் இந்த சாரப்பருப்பை போட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன். இந்த பாயசத்துக்கு சர்க்கரை எடுத்த உடனே பாலில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அப்படி போடவே கூடாது. இந்த பால், அதுக்கப்புறம் இந்த சேஃப்ரான், அதுக்கப்புறம் இந்த ரவை எல்லாம் குக் பண்ணி எல்லாம் முடிச்சு வந்த பிறகு கடைசியாக தான் சர்க்கரை போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாலோட அளவு அதிகமாக இருக்கும், சர்க்கரை தன்மை அதிகமாகும். அப்போது என்ன ஒன்றா கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியான ஒரு பக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சர்க்கரை தன்மை அதிகரிக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் வீட்டில் பாயசம் பண்ணும்போது கடைசியாக போடுங்க. அப்போ தான் கரெக்டான அந்த பாலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். அதனால 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த பாயசம் கரண்டில் எடுத்தால் இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சரில் வரணும். கெட்டியாக இருந்ததுன்னா சாப்பிட்றது நல்லா இருக்காது. அதே டைமில் இந்த ரவை பாயசம் பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடணும். சூடு ஆறி சாப்பிட்டா அந்த ரவை பாயசம் சாப்பிட்ற பலனே இருக்காது, அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரவை பாயசம் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க.